எனக்கு என்ன வேண்டான்னு சொல்லிடாதீங்க. இனிமே உங்களை எந்த விதத்தில நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க. விவாகரத்து வழக்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி 2 பேரும் ஒரு மனதாக பிரிவதற்கு சம்மதம் தெரிவிச்சாதா அவங்களுக்கு விவாகரத்து வழங்க சட்டத்துல இடம் இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்குள்ளேயும் வெவ்வேறான மாற்று கருத்துகள் இருக்கு. இவங்க 2 பேரும் நல்லா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வர வரைக்கும் நான் இவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த வழக்க நாளை மறுநாள் ஒத்தி வைக்கிறேன். மாப்ள 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 என்ன மாப்ள இது? யோ நிறுத்தியா? நீங்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. உங்களுக்கெல்லாம் சூடு சொரணையே இருக்காதா? உங்களுக்கு கொஞ்சமாவது மானம் ரோஷம் இருந்தா இந்த கேடுகட்டவளை ஏத்துக்க சொல்லி இனிமேலும் என் புள்ளைய தொந்தரவு பண்ணாதீங்க. மாப்ள அவளையே தொந்தரவு பண்ண விடாதீங்க. என்னமா? நாளைக்கு மறுநாள் என் புள்ள அவளை சுத்தமா தலை முழுகிடுவான். அதுக்கப்புறமா என் கண்ணியே எங்கேயும் பற்றாதீங்க. எங்கயாவது காணாத இடத்துக்கு தொலைஞ்சு போங்க. ஏடா வண்டியில ஏறு. மாப்ள அங்க என்னடா பாக்குற? போடா. எல்லாரும் கோர்ட்ல இருந்து வந்ததும் மாறி மாறி என்கிட்ட சந்தோஷமான விஷயத்த சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி கஷ்டமான விஷயத்த சொல்றீங்களே. இந்த விஸ்வாவுக்கு என்னாச்சு? துரோகிங்க மனசுக்கு கூட கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு இப்படி நந்தினிக்கு மட்டும் எதுக்காக கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு? சொல்ல போனா அவரால கூட தாங்கிக்க முடியாத வழிய தம் பொண்டாட்டிக்கு கொடுக்க எப்படி அவர் நினைச்சாரு? நந்தினி அவரை பத்தி புரிஞ்சிக்காம விலகி போனப்பெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவ பின்னாடியே நிழல் மாதிரி வந்தாரு. இப்போ எப்படி அவரால நந்தினிய சுத்தமா வேண்டான்னு சொல்ல முடிஞ்சது? எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கலையேன்னு நான் எத்தனையோ நாள் அழுதுருக்கேன்.
ஆனா எப்ப மாப்பிள்ளை நந்தினி கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே என் கவலையெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. ஊருக்கு தான் நாங்க 2 பேரும் மாமனார் மாப்பிள்ளையா நடந்துக்கிட்டோம். ஆனா உண்மையிலே ஒரு அப்பா மகங்கிற உறவு தான் எங்களுக்குள்ள இருந்தது. அன்னைக்கு ரேவதி நம்ம யாரையும் கலந்துக்காம அந்த ரதி தேவி தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனப்போ அதை கேட்டதும் மாப்பிள்ளை என்ன தனியா கூப்பிட்டு, அவ சின்ன பொண்ணு, அவ ஏதோ குழப்பத்தில் அப்படி முடிவு பண்ணிருந்தா நீங்களும் அப்படியே விட்டுருவீங்களான்னு ஒரு மூத்த புள்ள ஸ்தானத்துல இருந்து என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த அளவுக்கு அவர் இந்த குடும்பத்து மேல கரிசனப்பட்ட மனுஷனுக்கு இன்னைக்கு என் பொண்ணு மேல கரிசனம் இல்லாம போயிடுச்சே. இனிமே என் பொண்ணு வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போறேன், எப்படி சரி பண்ண போறேன்? இவ்வளவு நாளா அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாம தான் நந்தினி கூட முகம் கொடுத்து கூட பேச முடியாம இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த கோர்ட்ல வச்சு நம்ம தலையில ஈடு இடிச்ச மாதிரி நந்தினி கூட வாழ விருப்பம் இல்லைன்னு அவர் சொல்றத பார்த்தா அவருக்கு நந்தினி மேல தனிப்பட்ட கோவம் இருக்குன்னு தானே அர்த்தம். அம்மா, நந்தினி மேல அவருக்கு என்னமா தடிப்பட்ட கோவம் இருக்க போது? வேற என்னம்மா, மாப்பிள்ளையோட அப்பா இறந்ததுக்கு நம்ம நந்தினி தான் காரணம்னு அவங்க அம்மா நம்பிக்கிட்டு இருந்தாங்கல்ல. நாளாக நாளாக மாப்பிள்ளையும் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டாரு போல இருக்கு. இல்லம்மா, நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, என் புருஷன் என்ன தப்பாவே புரிஞ்சுக்க மாட்டாரு. அவருக்கு என்னைக்குமே என் மேல கோவமே வராது. அவர் என்ன வெறுத்து ஒதுக்குறதுக்கு காரணமே வெறும் சூழ்நிலைதான். பெத்த அப்பாவை இழந்துட்டு நிக்கிற நாம அம்மாவையே எழுந்துட கூடாதுங்கிற பரிதவிப்பு தான். என் கூட வாழ முடியாதுன்னு அவர் சொல்ல அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போதே அவர் மனசு நடுங்கின நடுக்கத்தை என்னால உணர முடியுதுப்பா. அந்த நடுக்கத்தை வெளியில காட்டிக்காம இன்னைக்கு என்ன வேண்டான்னு சொன்னவரு நாளை கழிச்சு கோர்ட்டுக்கு வந்து நந்தினியை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது, அவளோட என்ன சேர்த்து வைங்கன்னு ஜட்ஜு கிட்டயா அத்துக்கிட்டயா அவர் கேட்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. இல்ல நந்தினி, இல்ல, நாளை வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு அப்பனா இப்படி ஒவ்வொரு நொடியும் இந்த நரக வேதனையை என்னால தாங்கிக்கிட்டு இருக்க முடியல. நாளைக்கு எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, இப்ப விட்டா ஆனா அதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கையை எப்பவுமே சரி பண்ண முடியாம போயிடும். நாளைக்கே மாப்பிள்ளைய பார்த்து அவர் கையில காலில் விழுந்தாவது என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துங்க, அவளை ஏத்துங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து கதறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு வேற வழி தெரியலம்மா, வேற வழி தெரியல. என் புள்ளதான் அவ கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டான்ல, அப்புறம் என்னாச்சு அந்த ஜட்ஜுக்கு? உடனே டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அந்த தர்தரம் முடிச்சு மூஞ்சில இன்னொரு வாட்டி முழிக்க வேண்டியதாயிடுச்சு. டேய்,
அந்த ஜட்ஜ் தான் நாளானிக்கு வரைக்கும் தள்ளி வைக்கிறேன்னு சொல்றாங்கன்னா நீ அமைதியா இருந்த. அதெல்லாம் முடியாதுங்க. இனிமேல் அவளோட வாழ விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்ல வேண்டியதானே? இப்பவே தீர்ப்பு சொல்லி உடனே எங்க 2 பேரும் அத்து விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அம்மா போதுமா ப்ளீஸ். படிச்சவங்க தானே நீங்க. கோர்ட்டு சட்டம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு? ஒரு ஜட்ஜ் அட்ஜாயின்மென்ட் டேட் கொடுக்கறாங்க, அவங்களை எதிர்த்து பேச சொல்றியா? என்ன புரியுதுடா. ஆனா நினைச்சது நடக்கலையேங்கிற ஆதங்கத்துல தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஐயோ அண்ணி விடுங்க அண்ணி. இன்னைக்கு அந்த ஜட்ஜ் நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லலைன்னா என்ன? நாளைக்கு நடுவுல ஒரு நாள் இருக்குல்ல, நாளன்னைக்கு நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். என்ன 1 நாள் 2 நாள் தள்ளி போகும், ஆனா கண்டிப்பா நடக்காம போகாத அண்ணி. விஸ்வா, இந்த ஒரு நாள்ல நீ எதுவும் மனசு மாறிட மாட்டல்ல? இன்னைக்கு சொன்ன மாதிரி நாளானிக்கும் கோர்ட்ல வந்து அவளை ஏத்துக்க விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்லிடுவல்ல? என்னடா அப்படி பாக்குற? ப்ளீஸ்மா, சத்தியமா இனிமே மனசு மாற மாட்டேன். தயவு செஞ்சு என்ன சந்தேகப்பட்டு மறுபடியும் அதே கேள்வியை கேட்காத. ஐயோ என்ன அண்ணி நீங்க? வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழி உடைஞ்ச கதையா? இத்தனை நாளா அவங்கிட்ட இது விஷயமா பேசினாலே நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேசாதவன் இன்னைக்கு கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நந்தினிய நேருக்கு நேரா நிக்க வச்சு உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு பொட்டில இருந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஐயோ இப்ப போய் ஏன் அண்ணி அவனை சந்தேகப்பட்டு அவன் மனசு நோக்கடிக்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஆமா அத்தை, தயவு செய்து விஸ்வா மாமா இப்படி சந்தேகப்படாதீங்க. அப்புறம் அவருக்கு இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமும் அம்மா நம்ம மேல சந்தேகப்படுறாங்களேன்னு உங்க மேல கோவப்பட போறாரு. விஸ்வா மாமாக்கு மட்டும் உங்க மேல கோவம் வந்துருச்சு, அந்த நந்தினிக்கு நல்லதா கூட அமைஞ்சிடலாம்ல. அப்படி சொல்லாத. என் புள்ள இனிமே அவளுக்கு எந்த நல்லதும் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது என்ன, செய்ய மாட்டான். ஆனாலும் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு அண்ணி. இதுக்கு மேலயும் உங்களுக்கு என்ன அண்ணி சந்தேகம்? இல்ல, இந்த ஒரு நாள் அவகாசத்துல அந்த நந்தினி குடும்பம் பெரியவங்க யாரையாவது பிடிச்சு யார் காலையாவது விழுந்து கோர்ட்ல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இந்த சிட்டிலேயே அந்த குடும்பம் தான் பெரிய விவிவிவிஐபி குடும்பம். அவங்களுக்கு பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் தெரியும். இதுங்க போய் உதவின்னு கேட்டதும் அத்தனை பெரிய மனுஷங்களும் ஐயோ உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை பாதிரி அடிச்சுட்டு ஓடி வந்து உதவி செஞ்சிட போறாங்க. அடைய நீங்க வேற பதட்டத்துல எதையாவது பேசிக்கிட்டு. ஐயா அதுங்களே ஒரு அன்னாடங்காச்சுங்க, அதுங்களுக்கு யார தெரிய போகுது, யார் வந்து உதவி பண்ணிட போறாங்க? ஆமா அத்தை, நாளான்னைக்கு கண்டிப்பா விஸ்வா மாமாக்கும் நந்தினிக்கும் உங்க விருப்பப்படி டைவர்ஸ் கிடைச்சிரும். ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம வந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இல்ல, நீ என்ன சொன்னாலும் எனக்கு பதட்டமாவே தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் எப்படா விடியும்னு எனக்கு இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வர்ற வரைக்கும் என்னால ஒண்ணுமே சாப்பிட முடியாது. அத்தை, நீங்க போய் சாப்பிடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரிடி, தொந்தரவு பண்ணாதடி. ராத்திரி நம்ம பேசிக்கிட்ட மாதிரி மாப்பிள்ளை வேலை செய்யற இடத்துக்கு உடனடியா போய் அவரை நேர்ல பார்த்து பேசி அவர் கையில காலில் விழுந்தாவது எப்படியாவது என் பொண்ணை ஏத்துக்குங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்க போறேன். வரேன். நந்தினி என்ன பண்றா? பின்னாடி இருக்க, கூப்பிடவா? வேண்டாம் வேண்டாம், நான் போயிட்டு வரேன். அப்பா, நானும் உங்க கூட வரட்டும்? அப்பா,
நீங்க ஏன்பா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? நான் அவருக்கு பண்ண பாவத்துக்கு நான் தான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறணும். நீதான் கோர்ட்ல வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி அவர் கால்ல விழுந்து கெஞ்சினியேம்மா. ஆனா அப்ப கூட மாப்பிள்ளை மனசு இறங்கலையே. அவருக்கு என் மேல அவ்வளவு சீக்கிரத்துல இறக்கம் வராதுமா. வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நான் அவருக்கு பண்ண கொடுமை அப்படி, அவருக்கு கொடுத்த கஷ்டம் அப்படி. என்னால அவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாரு, காயப்பட்டிருப்பாரு. அதுக்காக இன்னும் 1000 தடவை அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். தப்பே இல்லம்மா. அம்மாடி நந்தினி, நீ எத்தனை தடவை வேணா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிற. ஆனா மாப்பிள்ள உன்னை ஒரே ஒரு தடவை மன்னிக்க கூட தயாரா இல்லையம்மா. என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அவர் கண்டிப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாரு. இப்ப கூட அவர் அத்தைக்காகத்தான் என்ன வேண்டான்னு சொல்றாரே ஒழிய மனசால அவர் என்ன வெறுக்கல. நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா என் மேல பரிதாபப்பட்டாவது அவர் என்ன திரும்ப ஏத்துக்குவாரு. சரிம்மா, உன் நம்பிக்கையை நான் ஏன் கெடுக்கணும்? நம்பிக்கை தானே வாழ்க்கை. வா போலாம். வரவள்ளி, போயிட்டு வாமா. மாமா, அத்தை நைட்டு சாப்பிடாமலே படுத்துட்டாங்க. காலையில காஃபி கொடுத்து அதை குடிக்கல. இப்ப அம்மா பால் கொண்டு போய் கொடுத்து அதையும் குடிக்க மாட்டேன்றாங்க. வாங்க வந்து என்னன்னு கேளுங்க. நைட்டு சாப்பிடலங்கிறது இப்ப வந்து சொல்றியம்மா? உடம்பு சரியில்லாதவங்க, உனக்கா தெரியணும். அண்ணி, ராத்திரியும் சாப்பிடாம எதுவும் வேணான்னு வெறும் வயித்தோட படுத்துட்டீங்க. இப்ப இந்த பாலையாவது குடிங்கன்ற, அதுவும் வேணான்றீங்க. அப்புறம் உடம்பு என்னத்துக்கு ஆகுது? குடிங்க. ஐயோ வேண்டாம். ஏன் அண்ணி இப்படி படுத்துறீங்க நீங்க? விஸ்வா, நானும் கல்பனாவும் அம்மாவை சாப்பிட சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாத்துட்டோம்டா. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்தா நீ அது சமாதானப்படுத்தி இந்த பாலை அவங்களை குடிக்கவே. என்னம்மா, ஏம்மா சாப்பிட மாட்டேங்கிற? பாலை குடிமா ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். ஏம்மா? இல்லப்பா, நாளைக்கு கோர்ட்ல அவகிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பச்சை தண்ணி கூட என் பல்லப்படும். கோர்ட் தீர்ப்புக்கும் நீ பட்னி கிடக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? இல்லடா, நல்லது நடக்கணும்னு விரதம் இருப்போம் இல்லையா? அதே மாதிரி நாளைக்கு கோர்ட்ல வச்சு உனக்கு நல்லது நடக்கணும்னு இந்த அம்மா விரதம் இருக்கு. அப்படிலாம் நாளைக்கு. சரிம்மா, கூடிய சீக்கிரம் கோர்ட்ல நல்ல தீர்ப்பு வரும். தயவு செஞ்சு நம்பு. அதுக்காக பட்னி கிடந்து உன் உடம்பு கெடுத்துக்காதம்மா. மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு குடிமா. இல்லடா, என்ன வற்புறுத்தாத. எனக்கு வேண்டாம். இது பட்னி கிடக்கிற வயசு இல்லம்மா. காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், உடம்பு கெட்டு போகும். ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ்மா. சரிம்மா, நாளைக்கு நான் ஜட்ஜு கிட்ட மறுபடியும் பேசுறேன். தேவைப்பட்டா பெர்மிஷன் ரிக்வெஸ்ட் பண்ணி ஜட்ஜோட சேம்பர்லயே போய் பேசுறேன். சத்தியமா என்னால இந்த பொண்ணோட வாழ முடியாது, தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு அவங்க காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். அதுக்காக பட்னி கிடக்காதம்மா. ப்ளீஸ் குடிமா. நீ சொல்லுவேன்னு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவன் நேத்து மாதிரி நீலி கண்ணீர் வடிச்சு நல்லவன் மாதிரி நாடகம் ஆடி டைவர்ஸ் கிடைக்காம பண்ணிட்டானா? அவ என்ன வேணா பண்ணட்டும்மா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதை நம்பு முதல்ல. அண்ணி, அவ பேச்செல்லாம் கோர்ட் நம்பாத அண்ணி. நம்ம விஸ்வா பேச்சுதான் கோர்ட் நம்பும். இவனுக்கு தான் கோர்ட்டே சப்போர்ட் பண்ணும். இது பாருங்க, அதனால தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல இந்த பாலை குடிங்க நீங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்க சொல்ற மாதிரி விரதமா இருந்துட்டு போங்க. ஆனா விரதம் இருக்கிறவங்க சாப்பாடு தான் சாப்பிடக்கூடாது, பால் எல்லாம் குடிக்கலாம். தயவு செய்து இந்த பாலையாவது குடிங்க அத்தை. இவ்வளோ சொல்றாளம்மா, ஏமா இன்னும் பிடிவாதமா இருக்க? நீ ஆசைப்படுறபடி டிவோர்ஸ் கிடைச்சிருமா. தயவு செஞ்சு குடிமா ப்ளீஸ்மா. இல்ல, எனக்கு இன்னும் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா நேத்து என்ன சொன்னாங்க அந்த ஜட்ஜு? டைவர்ஸ் கேக்குற 2 பேரும் ஒரு மனதா சம்மதம் தெரிவிச்சாதான் டைவர்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க இல்லையா?
நீ சம்மதம் தெரிவிச்சாலும் அவ ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. அண்ணி 1000 தான் அவ வந்து ஒத்துக்க மாட்டேன்னாலும் விஸ்வா திரும்ப திரும்ப எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டான்னா கோர்ட் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி டைவர்ஸ் கொடுத்துரும். மா இத்தனை பேர் சொல்றோம். சரிம்மா, இதுக்கு மேலேயும் நீ பிடிவாதமா தான் இருப்பேன்னா நீ சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். சரியா? டேய் விஸ்வா, நீ ஏன்டா சாப்பிடாம இருக்கணும்? இல்ல வேண்டாம்மா, நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல, 2 பேரும் பட்டி கிடந்து சாவோம். உனக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு அதுக்கு மேல இருக்கும். உயிரோட இருந்தா நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு வரேன். விஸ்வா இங்க பாரு. டேய் விஸ்வா, டேய் மாமா விஸ்வா நில்லுடா. விஸ்வா டேய் விஸ்வா, விஸ்வா ஐயோ அத்தை டேய் விஸ்வா, டேய் மாமா டேய் விஸ்வா, விஸ்வா அத்தை அத்தை டேய் விஸ்வா, அத்தை மாமா சீக்கிரம் வாங்க. ஐயோ, அண்ணி என்னாச்சு அண்ணி? உங்களுக்கு கண்ணு தண்ணி அண்ணி, அண்ணி தண்ணி கொடு, அத்தை, கொடு. அத்தை கண்ணு திறங்க அத்தை. அத்தை அம்மா என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை